Good morning students, welcome back to Shaba Group of Schools online class. In the last class we have studied complex numbers. Today we go for new chapter, third chapter, theory of equations. In this chapter first heading is Vieta's formula. In the lower class we know the general equation and we have to find the sum of the roots and product of the roots. Sum of the roots is minus b by a and product of the roots is c by a. நம்ம find out பண்ணியிருக்கிறோம். இப்போ சப்போஸ் இதை டிவைட் பை ஏ போடும்போது நமக்கு என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி பை ஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் சி பை ஏ ஈக்குவல் டு ஜீரோன்னு வரும். ஓகே, டிவைட் பை ஏ we get this. Listen, x square into this b by a is what? Sum of the roots. நம்ம இந்த ரூட்ஸை நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஆல்ஃபா கமா பீட்டா. Suppose the roots of the given equation be alpha beta. So sum of the roots means this is alpha plus beta. Sum of the roots means alpha plus beta. So b by a equal to minus alpha plus beta into x and plus c by a is alpha into beta. This is product of the roots. Alpha beta equal to 0. அதான் வந்து இந்த Vieta's formula quadratic கொடுத்துருக்காங்க. x square minus alpha plus beta into x plus alpha beta. அதே மாதிரி தேர்ட் டிகிரிக்கு நம்ம போடலாம். தேர்ட் டிகிரி வந்து எக்ஸ் க்யூபில் ஸ்டார்ட் ஆகும், மைனஸ் ப்ளஸ் ஆல்டர்னேட்டாக சேஞ்ச் ஆகும் சைனு, மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா, தட் இஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ். இதில் வந்து தேர்ட் டிகிரின்னும் போது கண்டிப்பாக ரூட்ஸ் 3 இருக்கும், அதை நம்ம ஆல்ஃபா பீட்டா காமான்னு எடுத்துக்கிறோம். ஸோ த ஈக்குவேஷன் பிகம்ஸ் எக்ஸ் க்யூப் மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் 2 ரூட்ஸ் டேக்கன் அட் ஏ டைம். ரெண்டு ரூட்டாக நம்ம எடுத்துகிட்டு மல்டிப்ளை பண்ணுறோம். சம் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் 2 ரூட்ஸ் டேக்கன் அட் ஏ டைம் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஆல்ஃபா பீட்டா காமா. இதே மாதிரி ஃபோர்த்து கூட நம்மளால் போட முடியும். தட் மீன்ஸ் ஆல்ஃபா பீட்டா காமா அண்ட் டெல்டா 4 ரூட்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம ஈக்குவேஷன் எப்படி இருக்கும், ஃபஸ்ட்டு பவர் 4 ஸ்டார்ட் ஆகும், மைனஸ் சிம்ப்ளி வி ரைட், லிசன், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமாவை நம்ம சிக்மா ஆல்ஃபான்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபாவை சிக்மா ஆல்ஃபா பீட்டா மைனஸ் ஆல்ஃபா பீட்டா காமா, அதை அப்படியே எழுதிக்கிறோம். அதே மாதிரி இங்கே எப்படி எழுதலான்னு பாருங்கள், சிக்மா ஆல்ஃபா இன்ட்டு எக்ஸ் க்யூப், நெக்ஸ்ட்டு ப்ளஸ் சைன் வரும், சிக்மா ஆல்ஃபா பீட்டா இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர், நெக்ஸ்ட் மைனஸ் சைன், sigma alpha beta gamma, that is taken 3 at a time, sum of product of 3 roots taken at a time, and plus square into x plus alpha beta gamma delta equal to 0. இந்த மாதிரி வரும். அதே மாதிரி நம்ம n வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும் இந்த Vieta's formulaவை. ஓகே, let us see exercise sum. Take your book, page number 106. Exercise 3.1 first sum. If the sides of a cubic box are increased by 1, 2, 3 units respectively to form a cuboid, then the volume is increased by 52 cubic units. Find the volume of the cuboid. Okay, listen. First we take cube. இப்போ cube-ஓட சைடை நம்ம xன்னு எடுத்துக்கிறோம். In cube all the sides are equal, isn't it? So x அப்படின்னு வரும். நம்ம கியூபாய்டு இதில் வந்து ஃபஸ்ட்டு இந்த லென்த்தில் 1 யூனிட் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க, பிரெத்தில் ஒரு 2 யூனிட், ஹைட்டில் 3 யூனிட்ஸ் ஆட் பண்ணால் அது நமக்கு ஒரு கியூபாய்டாக கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த நியூவாக ஃபார்ம் பண்ணியிருக்கக்கூடிய கியூபாய்டுடைய வால்யூம் வந்து இந்த வால்யூமை விட 52 கியூபிக் யூனிட்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கியூப் எடுத்துக்கலாம். கியூபில் சைடு இஸ் எக்ஸ். So volume is what? Volume is V1 ன்னு எடுத்துக்கோங்க. Volume V1 is equal to x cube. Side into side cubic units. Okay, next here volume is what? Here length is x plus 1, breadth is x plus 2 and height equal to x plus 3 units. So volume இது V2 ன்னு எடுத்துக்கிறோம். V2 is equal to length into breadth into height, that is x plus 1, x plus 2, x plus 3 into. Okay, this is our volume of cuboid. This is volume of cube. And what is given? Given that
our V2 is equal to V1 plus 5, 52. Okay, and the cuboid உடைய volume 52 units அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. So V2 equal to V1 plus 52. So V2 is substituting here x plus 1, x plus 2, x plus 3 multiplication. This is equal to V1 is x cube plus 52. So first multiplying these two, we get x square plus x plus 2x plus 2 into x plus 3 equal to x cube plus 52. Now it is equal to what? X square, x plus 2x becomes 3x plus 2 into x plus 3, and bring this x cube this side. We get minus x cube minus 52 equal to 0. Now multiplying these two, we get x cube plus 3x square and multiply by 3x plus 3x square, 3 3s are 9x plus 2x plus 6 minus x cube minus 52 equal to 0. Now x cube gets cancelled, and here we get 3x square, 3x square. So 6x square and 9x plus 2x is 11x, and 6 minus 52 is minus 46, send it, minus 46 equal to 0. இது எதுவும் டிவைட் பண்ண முடியாது. Now factorize பண்ண போகிறோம். 46 into 6, first multiply constant term and coefficient of x square term. 6 into 46 divide by 2, we get 23 into 6, again by 2, we get 23, divide by 6 by 2, we get 3. Now divide by 3, 23 into 1. Now combining these two, what is this? 2 into 2 into 3, 12 is it? This is 23. So subtracting 12 from 23, we get 11. So our numbers are 23, 12 and minus 12. So 23 minus 12 becomes plus 11x. Multiply பண்ணும்போது minus 46 into 6 வரும். So 6x square, first write 12x plus 23x minus 46 equal to 0. Now combining two terms. From these two terms, 6x is common, taking outside. Inside we get x minus 2, and here 23 taking outside, x minus 2 equal to 0. From these two, x minus 2 is common, taken outside. So 6x plus 23 equal to, equating each term to 0, that is x minus 2 0 or x equal to 2, and 6x plus 23 equal to 0 or 6x equal to minus 23 and x equal to minus 23 by 6. Here x is this side, so it is not possible, is it? So our value is 2 only. So x is 2 units, since negative is not possible. Okay, our x value is what? 2. So they asked volume of the cuboid. So idhula substitute panni நம்ம போட்டோம்னா volume of the cuboid கிடைக்கும். So volume of cuboid is V2 equal to x plus 1 into x plus 2 into x plus 3. Substituting x is equal to 2 here. So 2 plus 1, 2 plus 2, 2 plus 3. That is 3 into 4 into 5. We get 20 into 3 is 60 cubic units. This is our volume of cuboid. அதான் கேட்டிருக்காங்க. சப்போஸ் கியூப் கேட்டாங்கன்னா எக்ஸ் கியூப், தட் இஸ் 2 கியூப். ஸோ 8 units cubic unitsனு வரும். அண்டர்ஸ்டுட்? Now let us see second sum. Construct a cubic equation with roots. Listen the third subdivision, 2, 1 by 2, 1.
So this is our third subdivision, 2 comma 1 by 2 comma 1. Here take alpha is first root, beta is second one, and gamma is third one. Next write the formula, the cubic polynomial equation whose roots are alpha, beta, gamma is this one. Okay, that is x cube minus sigma alpha into x square plus sigma alpha beta into x minus alpha beta gamma equal to 0. So first find sigma alpha and then sigma alpha beta gamma. That is sigma alpha is alpha plus beta plus gamma. This is equal to alpha is 2 plus 1 by 2 plus 1. Now 3 plus 1 by 2, taking 2 as LCM, we get 7 by 2. This is our sigma alpha. Next sigma alpha beta, that is alpha beta plus beta gamma plus gamma alpha. So alpha beta is 2 into 1 by 2 plus 1 by 2 into 1 plus gamma is 1 into 2. So we get 1 plus 1 by 2 plus 2. Okay, 1 plus 1 by 2 plus 2, again 7 by 2. This is sigma alpha beta, and alpha beta gamma, product of the roots becomes 2 into 1 by 2 into 1. So we get 1. Substituting the first equation, we get x cube minus sigma alpha is 7 by 2. 7 by 2 x square plus 7 by 2 x plus 1 equal to 0. Now multiplying throughout by 2, we get, multiply by 2, we get 2x cube minus 7x square plus 7x plus 2 equal to 0. Here these two gets cancelled. So 7x square varum minus 7x square plus 7x plus 2 equal to 0. This is the required equation. Now let us see third sum. If alpha, beta, gamma are the roots of the cubic equation, x cube plus 2x square plus 3x plus 4 is equal to 0, form a cubic equation whose roots are, 3 subdivisions are given. Listen, second subdivision, 1 by alpha, 1 by beta, 1 by gamma. இதை ஃபார்ம் பண்ணி நம்ம ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கக்கூடிய ஈக்குவேஷன் எக்ஸ் கியூ ப்ளஸ் 2x ஸ்கொயர் ப்ளஸ் 3x ப்ளஸ் 4 அண்ட் இட்ஸ் ரூட்ஸ் ஆர் ஆல்ஃபா பீட்டா காமான்னு கொடுத்துருக்காங்க. நம்ம அதை வந்து ஃபஸ்ட்டு சிக்மா ஆல்ஃபா ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். சிக்மா ஆல்ஃபா மீன்ஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா. That is what alpha plus beta plus gamma is minus coefficient of x square. Okay, minus coefficient of x square. And listen, alpha plus beta plus gamma is minus coefficient of x square. That is minus coefficient of x square is 2. Okay, this is our alpha plus beta plus gamma. Next sigma alpha beta, that is alpha beta plus beta gamma plus gamma alpha equal to coefficient of x. Coefficient of x. Alpha beta, beta gamma, gamma alpha is coefficient of x. That is what coefficient of x is here 3. Next alpha beta gamma, that is minus constant term. Constant term is 4 here, so minus 4 ன்னு வரும். So alpha beta gamma value is minus 4. இந்த 3 values யூஸ் பண்ணி தான் நம்ம நியூ ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ண போகிறோம். So we have to form the equation with roots are 1 by alpha, 1 by beta and 1 by gamma. Form the equation with roots 1 by alpha, 1 by beta and 1 by gamma. So for that first we want sigma 1 by alpha, that is 1 by alpha plus 1 by beta plus 1 by gamma. Now taking alpha, beta, gamma LCM. So in the first numerator becomes beta into gamma. Second la alpha into